ஐயா அவர்களையும் வணங்கி, என் அணி அன்பர்களையும் நண்பர்களையும் வணங்கி, எதிரணி நண்பர்களையும் வணங்கி, இங்கு ராஜ்குமார் ஐயா நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை அறிமுகம் சொன்னாங்க. நான் இவங்க 4 பேரையும் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த முதலாவதாக அமைந்திருக்காரு கலைச்சித்தன் அப்படிங்கிற அவருடைய தோழின்னு தான் கூப்பிடுவோம். அவரை ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா சித்தா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அவங்க பையன் பக்கத்துல இருந்தது, ஆண்டி தீபாவளியில பட்டாசு இருக்காங்க, பொங்கல்ல பொங்கல் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு எனக்கு சொல்றாரு. ஏய், தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனா பொங்கலுக்கு தீபாவளி சாப்பிட முடியாது அப்படி கேட்கிற ஒரு ஆள். அடுத்ததாக நம்ம ஈஸ்வரி இருக்காங்க தெரியுங்களா, மின் பொறியாளர் சொன்னாங்க. நாங்க ஒரு கடை ஈரோட்டுக்கு போயிருக்கு பேசுறதுக்காக. அப்ப அவங்க உங்களுடைய பொண்ணோட வந்திருக்காங்க, நாட்டிய நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க. அப்ப கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு. நாங்க ஒரே கூடையில 7 பேர் வந்தோம், நினையாம வந்துட்டோம் அப்படின்னு ஆசிரியர் ஒரு கூடையில 7 பேர் எப்படி நினையாம வர முடியும் அப்படின்னு ஆசிரியர் எதுக்குடி மழையே பெய்யுது, அடுத்த நடை மழையே பெய்யலே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம எட்டாங்களே லீலாவதி அவர்கள் ஒரு ஆட்சி, அவங்க என்ன தெரியுங்களா, அவங்க தருணவர்கள்ட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து 100ல 1 போச்சுன்னா என்ன அப்படின்னா, அந்த மாணவன் சரியாக 99 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, 100ல 1 போனா 2 பூஜ்ஜியம் தான் இருக்கும், 2 இந்த பொருள் அப்படி சொல்றவங்க இருக்கு. இவங்க நீங்க உட்கார்ந்து இருக்காங்க. சரி, விட்டுடலாம். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள போவோம். நட்பில் சிறந்தவர் துரியோதனனா கர்ணனா? நான் துரியோதனன். நான் நட்புன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ஐயா சொன்னாரு, இந்த ஐயா பேசக்குள்ள நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த அவையடக்கம் அவன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இங்க பேசினவங்க எல்லாம் அவையா என்னமா 2 நாளும் 3 நாளும் தொடர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் உடையவன் சொன்னாங்க. கேட்டிருக்கீங்க எல்லாரும். அவரு சொன்னாரு, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இதை நான் நம்பிட்டேன். ஐயாதான் அவையடக்கம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன ஒண்ணு, நம்ம ஆவடிக்குமார் ஐயா கேட்பட்டு அவர்கிட்ட அவருங்காட்ட கேட்டேன். என்னன்னு போய் கேட்டேன், ஐயா ரேஷனுக்கும் பேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு எழுத்துதாமா, இது ரே அது பேஷன் இல்லையா, நீங்க சரியா சொல்வீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கரெக்டா சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு, எடை குறைஞ்சா அது ரேஷன், உடை குறைஞ்சா அது பேஷன். என்னது, எடை குறைஞ்சா அது ரேஷன், உடை குறைஞ்சா அது பேஷன். சரியான செய்தியை அவரே சொல்லியிருப்பார். அதனால இப்பயும் நான் சொல்றேன், சரியான தீர்ப்பை அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் என்னுடைய அரங்கத்திற்குள் வருகிறேன். நட்பு என்றால் என்ன சொன்னாங்க. நட்புனா என்ன? நம்பிக்கை, மரியாதை, புரிதல், பாசம், ஆதரவு. இந்த ஆதரவை நல்லா அடிக்கோடிட்டு ஞாபகம் வச்சுங்க. நான் பின்னாடி ஒண்ணு சொல்லுவேன். இதன் அடிப்படையில் இருவரோ 2க்கு மேற்பட்டவரோ ஜாதி, மனம், மொழி, வயது என்று பாராமல் இருவருடைய இன்ப துன்பங்களிலும் துணையாக நிற்பதுதான் நட்பு அப்படின்னு சொல்றார் இலக்கணம். நட்புக்கு ஒரு இலக்கணம் என்ன, இதுதான். 2 பேரும் பட்சத்துல ஒருத்தர் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அது என்ன செய்யட்டும், துணையாக நிற்பது நட்புன்னு சொல்றாரு. சரி, நட்பு எது? சிறந்த நட்பு எது? ஐயா, நட்பின் பொது இலக்கணம் சிறந்த நட்பு இல்லவா? நட்புன்றது என்ன? நட்புன்னா அவங்க நல்லவங்களா இருந்தாலும் இன்னும் தீயவங்களா இருந்தா கூட அது உறவு ஐயா. நான் இருவருக்கு மேல் அவருடைய பரஸ்பர கூடி நான் சொன்ன அஞ்சடி விட்டுட்டீங்க. புரிதல், நம்பிக்கை, ஆதரவு, இதன் அடிப்படையில் தோன்றுகின்ற நட்பு இன்பத்திலும் துன்பத்திலும் சரியாக இருக்கும். ஐயா, நட்பு என்பது ஐயா நான் சொல்றது, அதாவது இப்ப ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்ப ஒருத்தர் இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு திறமை எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய கருத்திறன் எனக்கு பிடிச்சிருக்கும், இன்னொன்று அவருடைய கட்டுரை எனக்கு பிடிச்சிருக்கும், அதனால நட்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பேச்சு பிடிச்சிருக்கும், அதனால நட்பு. ஒருத்தருக்கு என்ன திறமை எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் நட்பு பாராட்டி இல்லைங்கய்யா. நட்பு என்பது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. இப்ப கர்ணனுக்கு ஏன், அதாவது துரியோதனுக்கு கர்ணன் மேல ஏன் நட்புன்னா துரியோதனும் வீரன் கர்ணனும் வீரன், அதனால அந்த நட்பு வந்துச்சுங்கய்யா.
எங்க அப்பா கிட்ட அம்மா மாதிரியே இருக்க மாட்டோம், நாங்க ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அப்படின்னு. பையன் சொல்லுவா எங்க அம்மாட்ட நட்பு நாள் ஃப்ரெண்டு நாள் ஒண்ணு. நான் ஆங்கிலத்தில் தமிழ் ஆங்கில சொல்ல சொன்னேன். எங்க அம்மா கிட்ட நான் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும். அது நட்பு கிடையாதுங்க, அது நட்பு கிடையாது. எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும். என்னங்கய்யா உங்களுக்கு பாசம் வருங்க ஐயா? அடிப்படையில் தான் நட்பு வருங்க ஐயா. பாசம் இப்ப தானாபத்தில் சதையாற்ற அண்ணன் தம்பியா இருந்தா அது வந்து பாசம் வரும். ஆனா எதுவுமே இல்லாம நட்பு தாங்க ஐயா. அது ஒரு உறவு. அந்த உறவு ஐயா ஆமா. இதெல்லாம் கண்ணதாசன் சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. 3 வகையா பிரிச்சிருப்பாரு. என்ன சொல்லுவாரு? பனைமரம், தென்னை மரம், வாழை மரம். இந்த பனைமரத்தை அரசு நம்ம பனைமரத்தை போட்டா முளைவிக்கிறோம், தானா பார்த்து அது ஓலையும் நொண்டையும் தருது. அந்த மாதிரி நட்பிடமிருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பழகிறது பனைமரத்துக்கு ஒப்பா. அந்த நண்பனை வந்து பனைமரத்துக்கு ஒப்பா சொல்லுவார். தென்னை மரம் அப்பப்ப வேண்டிய தண்ணியை எடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு என்ன செய்யும்? அது வந்து கீட்டுகளையும் தென்னையும் தேங்காயும் வரும், இளநீரும் தரும். அது எப்படின்னா அப்பப்ப தன்னுடைய நண்பனிடமிருந்து உதவியை பெற்றுக் கொண்டு வாழ்வதற்கு தென்னை மரம் சொல்லுவார். அடுத்ததாக சொல்லுவார் வாழை மரம். அதுக்கு டெய்லி தினமும் தண்ணி ஊத்திட்டு இருந்தாதான் அது கிடையாது. அது வந்து எப்பயுமே நண்பனுடைய உதவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நண்பனை வந்து உதாரணமா சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து இப்ப நாம என்ன அப்படி செய்ய போறோம் அப்படின்னா, இந்த துரியோதனன் எப்ப தெரியுங்களா? கர்ணனும் வீரன், துரியோதனனும் வீரன். ஒரு போட்டியில தேரோட்டியின் மகன் என்று கர்ணனை அவமானப்படுத்தும் போது என்ன செய்வாங்க? உனக்கு அந்த தகுதியில நிராகரிக்கப்பட்டு விடுவாங்க. கர்ணன் சொல்லுவாங்க என்ன, அதாவது துரியோதனன் எல்லாருமே கெட்டவனாக, அவனிடமும் நல்ல குணங்கள் இருந்தது. நட்புக்கு இப்ப சொல்லுவாங்க, நட்புக்கு உதாரணமா கோப்பெருஞ்செழியன், பிசிராந்தியார் நட்பு, ஔவையார் அதியமான் நட்பு, அப்புறம் குகன் ராமன் நட்பு, இப்படி எல்லாம். இப்ப இந்த பட்டியல நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்ணன் துரியோதனன் நட்பின் வச்சிருக்காங்கன்னு அவன் ஜெயிச்சுட்டான். கர்ணனை வந்து கொடைவல்லன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நிறைய பேர் இருக்கு. கொடைவல்லன்னு சொல்லுவாங்க, செஞ்சோட்டு கடன் பேசுறவன் சொன்னான். ஆனா கெட்டவனாக சித்தரிக்கப்பட்ட துரியோதனுக்கு நட்புல ஒரு பட்டியல கொடுத்துருக்காங்கன்னா அவன் அப்படியே அங்க ஜெயிச்சுட்டான் தானங்க ஐயா. நம்ம சிறந்தவன் தானங்க ஐயா. பண்ணிங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்லணும். அந்த தேரோட்டியின் அப்படி மகனை வந்து நாம அவமானப்படுத்தும் போது இவன் என்ன செய்ய ஆதரவு கொடுக்க, அதுக்குதான் அந்த ஆதரவு பண்ணலாம். போய் என்ன செஞ்சிருக்கான்? தனக்கு நிகரான அரசனாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் முடியும் என்பதற்காக ஒரு அங்கத நாட்டுக்கு அரசனாக யார் ஆக்குறாரு? கர்ணனை ஆக்கி அந்த போட்டியில இது பண்றாரு. அதாவது அர்ஜுனனுடைய அந்த ஆற்றல் மிக்க, அத்தனை போன்ற ஆற்றல் மிக்கவன் இவருக்கு தெரியுது. ஏன் நட்பு வந்துச்சுன்னு கேட்டீங்க ஐயா. அர்ஜுனுடைய ஆற்றலை பார்த்து கர்ணன் அதே மாதிரி கொடுத்தேன். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல அவர் நட்பு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதை வந்து கர்ணனுக்கு அந்த வீரம் இருந்ததால் நமக்கு நட்பு வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இங்க அழகா சொல்லுவாரு. அப்ப எப்படி இருக்கணும் நட்புன்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லியிருக்கான். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். இவன் அவமானப்பட்ட போது எப்படி வந்து நம்ம ஆடை நழுவும் போது நம் கை ஓடி சென்று அதை வந்து காப்பாற்றுகிறோம், அது போல என்னது நட்பாக வந்து யாரு இருந்து காப்பாத்தலாம்? யாரு? கர்ணனை துரியோதனன் காப்பாற்றினான். செயற்கரை யாவுல நட்பு, அதுபோல் செயற்கரிய யாவுல காப்பு, அரணாகவும் விலங்குதான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நட்பை பற்றி. இன்னொன்று தெரியல, கர்ணனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க துரியோதனை பற்றி. தன் எச்சிலை தான் உண்டான் சாப்பிடுவான். தட்டில பேர் போட்டு ஒரு வாய் சாப்பிடுது, அடுத்தது சாப்பிடுவான். ஆனா துரியோதனுக்கு சாப்பாடு போடும்போது என்ன தெரியுமா செய்வாங்களாம்? நிறைய தட்டுகள்ல சாப்பாடு வச்சிருவான்.
ஒரு தட்டுல இருக்க சாதத்தை சாப்பிட்ட பிறகு அந்த தட்டு நகரும், அடுத்த தட்டு நகர்த்துவாங்களாம், அடுத்த தட்டு வருமா. இப்படிதான். அப்படி அதாவது தன் எச்சிலை தானே சாப்பிட மாட்டானா துரியோதனன். அவன் எச்சில அவன் சாப்பிட மாட்டான், என் எச்சில அவன் சாப்பிடுவான் அப்படின்னு கர்ணனே சொல்லிருக்கான். நான் கடித்து கொடுத்த பழத்தை யார் தின்னுவாங்களாம்? துரியோதனன் உண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குந்தி தேவி வந்து அவனுக்கு போருக்கு போடக்குள்ள நீ அங்க போறப்ப யாரு துரியோதனன் பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இவன் சொல்லுவான், ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் ஒரு தடவை யாரை பார்க்கறதுக்காக துரியோதனனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். துரியோதனன் வீட்டுல இல்ல, கர்ணன் மட்டும்தான் இருப்பாரு. இவன் மட்டும் யாரு பானுமதி, யாராவது துரியோதனுடைய மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நான் பார்த்தப்ப அவங்க கேட்பாங்க, சரி கொஞ்சம் இதா இருக்கும், வரட்டும் துரியோதனன் வரட்டும், நம்ம பகடை ஆடலாமா அப்படின்னு கேட்பாரு யார் கர்ணன். சரி ஆடலாமே அப்படின்ட்டு 2 பேரும் பகடை ஆடுவாங்க. ஆடும் போது வாசலுக்கு பார்த்த மாதிரி வந்து பானுமதி உட்கார்ந்து இருப்பாங்க, வாசலுக்கு முதுகை கட்டி கொண்டு கர்ணன் உட்கார்ந்து ஆடிக்கொண்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்கும் போது ஆட்டம் பூரா வந்து யார் வந்து ஜெயிப்பா அப்படின்னா கர்ணன் தான் ஜெயிப்பா. பானுமதி வந்து போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த சமயம் பார்த்து யார் வருவா? துரியோதனன் அங்க வந்து உள்ளார வருவார். அவரை பார்த்த உடனே மரியாதை நிமித்தம் யார் செய்வார்? தன்னுடைய கணவர் வருகிறாரே என்று பானுமதி எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்ச உடனே இந்த கர்ணன் ஆடிட்டு இருக்காரு, தோத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எழுந்திருக்காரோ அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு? எங்க தோக்க போறேன்னு சொல்லி எழுந்திருக்கியா, நில்லு அப்படின்னு கையை நீட்டும் போது அவருடைய கைப்பட்டு அவருடைய இடையில இருந்த மணிமைகள் எல்லாம் அருந்து கீழே விழுந்துரும். அதுல இருந்த முத்துக்கள் அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துரும். இத பார்த்த உடனே கர்ணனுக்கு ரொம்ப பதட்டமாகும். ஐயோ என்ன அப்பதான் அப்ப உள்ளார வந்த துரியோதனன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த இடத்துல வந்து அழகா ஒரு இதுல சொல்லி இருப்பாங்க, மடந்தை குதிரும் மணி மேகலை உகவே மாசரத்துகளும் ஏகாந்த இடம் தன்னில் புரிந்தேன் யான் அமர்ந்திருக்க எடுக்கவோ போக்கவோ அப்படின்னு சொன்னான். யாரு வந்த இது? இப்ப வந்த உடனே என்ன அப்படின்னு ஏதோ தப்பு நடந்ததுன்னு அர்த்தம். என்ன இப்படி ஆயிடுச்சு? 2 பேரும் தப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன செஞ்சாரு தெரியுமா? அது துரியோதனன் அதாவது முதிர்ந்த முத்துக்களை எடுக்கவோ போக்கவோ, இது சந்தனத்துக்காகவோ ரைமிங்காக பாடப்பட்டது கிடையாது, நிதானத்துக்காக. அதாவது முதிர்ந்த பாசிகளை பொறுக்குவது கஷ்டம், அது எடுத்ததோட இல்லாம அதை போக்கவாக்க நான் நிதானமா இருக்கேன். ஏன் விளையாட்டு நிறுத்திட்டீங்க? இன்னும் ஆடுங்க. இந்த வேலை எனக்கு உங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை, என் மனைவி மேலேயும் சந்தேகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப பதட்டத்தோட இருக்குல்ல, ஊசியில நூலை பாருங்க, நம்மளால முடியாது. ஒரு சிறிய ஊசியில நம்ம நூலை கொத்து பார்த்தா நம்மளால முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் என்ன செஞ்சுட்டாங்க? இவரே முதிர்ந்த முத்துக்களை எடுக்கவோ போக்கனா நான் இதை அப்படிப்பட்ட நண்பர் யாரு? சந்தேகப்பட்டவா? அதாவது நண்பரையும் சந்தேகப்படாமல் மழையில் அப்படிப்பட்ட நண்பர்களுடைய நண்பர் சொல்ற அப்ப நட்பு எப்படி சிறந்திருக்கின்றாங்க. இப்பெல்லாம் சாதாரணமா திருப்பி பார்த்தா என்னங்க அப்படின்னு கேட்கறது அந்த காலத்துல அப்படியே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுதேவிக்கு என்ன சொல்றாரு? யாரு சொல்ல இடப்படத்திற்கு ராசராசனுக்கு பெருமுனை சென்று சென்றோர்கள் கடை கழிப்பது இனி எனக்கு என்ன வேலை என்ன தெரியுமா? என்ன பெருமுனை நீ போகாது, எனக்கு அந்த வந்து அவனோட போகையே போகாது, எனக்கு மாண்டவர் கூட்டத்தோட வாங்க எனக்கு என்ன தெரியுமா குழந்தை? எனக்கு என்ன தெரியுமா வேலை? பெருமுனைக்கு போர்க்களம் சென்று முகனை நாட்டி அவனை வந்து அந்த என்னுடைய கண்மமும் தன்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாசத்திகள் வேகாதவன் தண்ணி அந்த சூழ்நிலையை கூட என்னுடைய வந்து என்ன என்னுடைய நண்பர் சந்தேகப்பட அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்பு நட்பு வாழ்ந்தவன் யாரு? துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் முத்தாக ஒரு சொல்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது போர்ல வந்து நடக்கும் ஒரு தடவை கண்ணன் வந்து அர்ஜுனாபுரத்துக்கு வரவில்லை, துரியோதனோட திரை முடிச்சுவாரு. திரை முடிச்ச உடனே அவருக்கு என்ன செய்வாரு? தன்னுடைய அந்த அவதாரத்தை காமிப்பாரு. ரொம்ப அந்த ரூபம் எடுத்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லி காமிப்பார். யார்? துரியோதனன் அற்ப கூட அஞ்ச மாட்டான். யாரு? அஞ்சவில்லை, பயப்படவில்லை, செஞ்சவில்லை. என்ன வேணா செஞ்சுக்கோ, நான் போடுகிறேன். அவன் சொல்லுவா யாரு? கண்ணன் சொல்லுவாரு. அப்ப அந்த போதை ஒரு கறியை உண்ணுவே எல்லா வச்சுமே தம்பிகளும் வேப்பாடு
அப்படிப்பட்ட கண்ணன் அதை கொடுக்கும் போது இறந்து போயிடுறாங்க. எனக்கு வந்து அதாவது கண்ணனுடைய உடம்பை அந்த சடங்கு செய்கின்ற இதை கொடு அப்படின்னு கேட்பாரு. அப்ப கொடுப்பாரு. ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாருக்கும் தகுதி வாய்ந்தவன் என்று கர்ணனின் உடலை அடக்கம் செய்யக்கூடிய இதை வந்து யாருக்கு கொடுப்பாங்க? துரியோதனனுக்கு. அத்தனை பேர் இருக்கும் நட்புக்குத்தான மரியாதை கொடுத்தாங்க. அப்ப கெஞ்சுவான் யாருக்கிட்ட? பாண்டவத்தையும் கெஞ்சுவான், கண்ணன்ட்டையும் கெஞ்சுவான். அப்படிப்பட்ட துரியோதனின் நட்புதான் சிறந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி வணக்கம்.